சாதாரண டிவி ஷோக்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர் தம்பி கேபிஒய் பாலா இந்த தமிழ் சமூகத்துக்கு எவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு தெரியுமா சார்? தமிழகத்துல கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் செய்யாத வேலையை இந்த தம்பி செய்யறாரு. எவ்வளவு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கறாரு, பைக் வாங்கி கொடுக்கறாரு, ஏழைகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறாரு. இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செய்யறாரு சார். அரசாங்கம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க, அது நம்ம காசு. ஆனா இந்த தம்பி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து உழைக்கக்கூடிய ஒவ்வொரு காசையும் மக்களுக்காக செலவிடுறார் சார். இப்படிப்பட்ட மனசு யாருக்கு சார் வரும்? கடவுள் சார். அவர் ஒரு மகத்தான மனிதன் சார் கேபிஒய் பாலா. இப்படி சமூக வலைதளங்கள்லையும் சரி, நேரடியாக பார்க்குறவங்களும் சரி, பல்வேறு விஷயங்களை கேபிஒய் பாலா பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கூட இன்னைக்கு கேபிஒய் பாலா பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே டுபாக்கூர். கேபிஒய் பாலா சர்வதேச கைக்கூலியாக மாறி இருக்கிறாரு. கேபிஒய் பாலா மாதிரியான ஆட்கள் வளர்றது மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற எச்சரிக்கையை இங்க இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளரான உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. உண்மையிலே அவர் சொல்றதுல உண்மை இருக்கா? அவர் அதற்கான ஆதாரங்களாக என்னென்ன விஷயங்களை சொல்றாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் ஒரு சேனலுக்கு கேபிஒய் பாலாவை பற்றி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல கேபிஒய் பாலா பண்ண அத்தனை வேலைகளையும் அவர் லிஸ்ட் போட்டு இதுல என்னென்ன டுபாக்கூர் வேலைகள் எல்லாம் கேபிஒய் பாலா பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த ஆம்புலன்ஸ்கள் வழங்கி இருக்கிறாரு. அதுல எந்த மாதிரியான தகிடுத்தத்தம் வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சு போட்டோ எடுக்கிறதுலேருந்து அந்த நம்பர் பிளேட்டை கூட நம்ம அடிச்சு பார்த்தாச்சுன்னு சொன்னா அதுல ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லி வரல, இவருக்கு பேர்ல எதுவுமே இல்லை. அது மாதிரி பல போர்ச்சரிகள் இதுல பண்ணியிருக்கிறாரு. முக்கியமாக தன்னுடைய பேரை நிலைநாட்டுறதுக்கு, பிரபலப்படுத்துறதுக்கு பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாரு. பல வீடியோக்கள் இதுல ஸ்கிரிப்டட், திட்டமிட்டு பிளான் பண்ணி நடத்தின ஷூட்டிங்காகவே இந்த எல்லா விஷயங்களும் இருக்கு. இதுக்கு பின்னால மிகப்பெரிய அரசியல் இருக்கு. சர்வதேச அளவுல இதுல வேலைகள் நடக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி யாரெல்லாம் சமீபத்துல நமக்கு தெரிஞ்சு கையாளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு. குறிப்பாக இந்த மாதிரியான ஆட்கள் என்னென்ன சென்டிமெண்ட்டை வச்சு உள்ளால வருவாங்க, எப்படி இவங்க பிரபலமாவாங்க, அப்புறமாக ஒரு கட்டத்தில் இவங்க அரசியலுக்குள்ளால நுழைஞ்சு மக்களை எப்படி தன் பக்கமாக திருப்பி மிகப்பெரிய ஒரு கலவரத்தையோ இல்லைன்னா ஒரு ஆட்சி கவிழ்ப்பையோ செய்வாங்க. அதற்கான திட்டமிடுதல் தான் இதுலையும் இருக்கு அப்படிங்கிறத அவர் பேசுறார். குறிப்பாக அவர் பேசக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆந்திராவை சார்ந்த ஹர்ஷா சாயன், அது மாதிரி நேபாளத்தை சார்ந்த சுடான் குராங்கு, நம்முடைய ராகவா லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர், அது மாதிரி இங்கிலாந்தை சேர்ந்த டோமி, இப்படி பலரையும் அவர் ஒப்புமைப்படுத்துறாரு. இவங்க எல்லாமே ராகவா லாரன்ஸை தவிர்த்து, அவர் இதுக்கு முந்தின தலைமுறையில் இருந்த ஒரு நபராக இருக்கிறாரு. அவரை தாண்டி நம்ம பார்த்தோம்னா இந்த நபர்கள் எல்லாருமே சோசியல் மீடியா முன்னிறுத்தி அவர்களை மிக பிரபலமாக ஆக்கின நபர்களாக இருக்காங்க. ஹர்ஷா சாய் அவர் வீடியோ போட்டு தன்னுடைய பேரை பிரபலமாக்கி அதன் மூலமாக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறார். அதே மாடலை தான் நம்முடைய கேபிஒய் பாலாவும் கையாளுறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. 1-2 விஷயங்களை ஹர்ஷா சாயனை பற்றி 1-2 விஷயங்கள் நம்ம சொல்லணும்னா, லட்சக்கணக்கில் விலை வரையக்கூடிய ஒரு காரை 5 ரூபாய் காயின் எல்லாம் கொண்டு போய் கொட்டி அதை வாங்கினாரு. இப்படி ஒரு பிரபலமாக்குனாரு. அது மாதிரி சாதாரணப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்யறது, அதை வீடியோ எடுத்து அதை போடுறது, இப்படி பல வீடியோக்களும் போட்டு இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நபர். 8க்கும் மேற்பட்ட சேனல்களில் அவருடைய இது மட்டுமே வந்துட்டு இருக்கு. தமிழ்ல கூட அவருக்கு ஒரு சேனல் இருக்கு. அவர் பேசக்கூடியதை மொழிபெயர்த்து இங்க போடுறதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நேபாளத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சி, அதை புரட்சின்னு சொல்றதா என்னன்னு நமக்கு தெரியல. அங்க மிகப்பெரிய ஒரு கலவரம், தீ வைப்பு, பலர் கொல்லப்பட்டது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க நடந்தது. இதனுடைய பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னா, சூடான் குராங் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிறாரு. இவருடைய பின்னணி, நேபாளத்துல ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது. அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. இதுல இவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய பிள்ளைய நான் இழந்துட்டேன்,
பாருங்க எவ்வளவு வந்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க, எவ்வளவு சகோதரிகளை இழந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு சென்டிமெண்டோட வந்து உள்ளால இவர் வந்து வாராரு. சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளாக மாறுறாரு, வீடியோ போடுறாரு, இவருக்கு வந்து ஏகப்பட்ட லைக்குகள் வருது. அப்படியே வந்து இவர் ஒரு ட்ரஸ்டா ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவரோட இது ஏற்கனவே சொன்ன ஹர்ஷா சாயினுடைய இது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏழைகளுக்கு நான் உதவணும், எங்க அம்மா இறக்கும் போதே என்கிட்ட சொல்லிட்டு இறந்து போனாங்க, இப்படிங்கிற விஷயத்த ஹர்ஷா சாயின் வந்து சொல்றாரு. இது மாதிரி தான் பலரும். இப்போ நம்ம கேபிஒய் பாலா எடுத்தா கூட, நான் ஒரு சாதாரணப்பட்ட இதுலேருந்து குடும்பத்திலேருந்து வாரவன், ஏழைகளுக்கு உதவணும், மருத்துவம் கிடைக்காம எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஒரு மருத்துவமனை வந்து எனக்கு கட்டணும், மருத்துவ வசதிகள் கிடைக்காம எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, அதுக்காக ஆம்புலன்ஸ் கொடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட சென்டிமெண்ட் விஷயங்களை பேசி தான் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் உள்ளால வராங்க. ஒன்று, முதல்ல வந்தது இவங்க எதாய்ச்சையாக வந்ததாக இருக்கும். ஆனால் இவங்களுடைய நகர்வுகள், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கு பின்னால் இவர்களை தூக்கி எடுத்து அவர்களுடைய திட்டப்படி நடத்தக்கூடிய ஒரு சர்வதேச சதி இதுக்குள்ளால இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து பேசுகிறார். குறிப்பாக சூடான் குராங்குடைய விஷயத்தில் நமக்கு தெரியும். சூடான் குராங்கு இப்படி ட்ரஸ்ட் ஆரம்பித்து பல வேலைகள் வந்து நேபாளத்தில் வந்து பண்ணுறாரு. நிறைய காசு வருது. இந்த காசு வந்து எங்கேருந்து வருது, எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. இதே கதை தான் கேபிஒய் பாலாவினுடைய இதில் நடக்கு. ஏகப்பட்ட வேலைகள் உதவிகள் பண்ணுறான்னு சொல்கிறாரு. எல்லாமே தான் சம்பாதிச்ச காசுலேருந்து தான் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஆம்புலன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்கிறாரு. அது மாதிரி ஆட்டோ எடுத்து கொடுத்துருக்கிறாரு, பைக் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. பல மக்களுக்கும் வந்து உதவிகளை செய்கிறாரு. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு போய் உதவி பண்ணுறாரு. எல்லா உதவிகளையும் செய்கிறாரு. ஆனால் யாருமே இதுக்காக நான் யார்கிட்டையுமே காசு வாங்கலை, என்னோட காசுலேருந்து தான் பண்ணுறேன். இன்னைக்கு இவர் ஒரு நடிகராக வந்து திரைத்துறையில் நுழைஞ்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னால் அவர் ஒரு சாதாரண டிவி ஷோக்கள்ல எல்லாம் வந்து போகக்கூடிய நடிக்கக்கூடிய ஒரு நடிகராகத்தான் இருந்துட்டு இருக்கிறார். அந்த நிகழ்ச்சிகளில் சொற்ப காசு தான் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நிகழ்ச்சிகளில் கொடுக்கறது குறைந்தபட்ச காசு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய பலரையும் எனக்கு தெரியும். அந்த நபர்கள் சொன்னதுலேருந்து நான் இந்த விஷயத்தை வந்து பேசுகிறேன். அவர்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கே சிரமப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. பலரும் வந்து பல ஷோக்களுக்கு வெளியில் போகக்கூடியவங்க, மேடை நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடியவங்க, கஷ்டப்பட்டு எடுத்து சின்ன காரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது வேற விஷயம். அன்றாடம் வந்து இந்த மாதிரியான நற்காரியங்கள் செய்யறதுக்கு கேபிஒய் பாலாவுக்கு காசு எங்கேருந்து வருது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு இதில் எழுது. இதில் இதே மாதிரி சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூடான் குராங். இந்த சூடான் குராங்கை பொறுத்த அளவில் அதுக்கப்புறம் பைய இந்த சூடான் குராங் வந்து அரசியல் பேச ஆரம்பிக்கிறார். எனக்கு அரசியல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் எவ்வளவு ஊழல் நடக்கும், இளைஞர்களுக்கு வேலை இல்லை பாருங்க, இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் இது பண்ணிட்டே இருக்கிறார். இதுல சோசியல் மீடியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்குண்டு. ஃபேஸ்புக்கும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, இவர்களை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்யுது. இவங்க போடக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் போற மாதிரி பூஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை இவங்களே திட்டமிட்டு செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசுறாங்க. அப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமாக சூடான் குராங்கு அரசியல் பேச ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு சொகுசாக வந்து வாழ்றாங்க, காரில் போகிறாங்க, விலை உயர்ந்த வாட்சை வாங்குறாங்க, எந்த மாதிரியான ஆடைகள் உடுக்கிறாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில் ஒரு பொறாமையை, இல்லைன்னா அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய வேலையை, தலைக்குள்ளால நுழைக்கக்கூடிய ஒரு ரசாயன வேலையை வந்து சூடான் குராங் வந்து பண்ணிட்டு இருக்கிறார். இந்த வேலையை தான் இந்த மாதிரியான நபர்களை வச்சு செய்யறதுக்கு சர்வதேச இந்த அமைப்புகள் பின்னால இருந்து செய்து அப்படிங்கிறத வந்து அவர் வந்து குற்றம் சாட்டுறார். அது மாதிரியே வந்து நேபாளத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடந்து, இந்த நேபாளத்தினுடைய இந்த போராட்டம் நடக்கும் போது இவரே மாணவர்கள் வந்து பேக்கோட போங்க, உங்களுடைய பள்ளி சீருடைகளோட, உங்களுடைய பள்ளி சீருடையோட வந்து போங்க, புத்தகங்களோட போங்க அப்படிங்கிறத வந்து சாதாரண ஒன்றுமே தெரியாத மாணவர்கள்ட்ட வந்து இவர் சொல்றாரு. இவர் சொன்னதாக பல வீடியோக்கள் வந்து வெளிவந்திருக்கு. அப்ப இன்னைக்கு
அங்கே வந்து மிகப்பெரிய கலவரம் நடந்து அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள், மக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் நிர்வாணமாக அடிக்கப்பட்டு விரட்டப்பட்டு இதுக்கு முன்னால இருந்த பிரதமருடைய மனைவி வரைக்கும் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு பின்னால திட்டமிட்ட சர்வதேச சதி இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் குற்றஞ்சாட்டு. அதே மாதிரி தான் இந்த கேபிஒய் பாலாவை வந்து அப்படியே கொண்டு வந்து இந்த மாதிரியான களத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு அஜெண்டா இதுல இருக்கு அப்படிங்கிறத அவர் குற்றஞ்சாட்டு. இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவில் இதுக்கு முன்னால நமக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து பலரும் வந்து தங்களை முன்னிலைப்படுத்திட்டு வந்தாங்க. அதுல குறிப்பா ராகவா லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர் அவர்கள் வந்து வந்தார். அப்போ அவர் தன்னை முன்னிலைப்படுத்த வரும்போது அவரை வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இப்பவும் இந்த கேபிஒய் பாலாவினுடைய நிழல்ல ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இந்த பத்திரிகையாளர் வந்து பேசுறார். இது மட்டும் இல்ல, இப்ப சர்வதேச அளவில் இங்கிலாந்தை பொறுத்த அளவில் டோமி அப்படிங்கிறவரை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலையை எக்ஸ் தளத்தினுடைய எலான் மஸ்க் வந்து பண்றாரு. அவர் போடக்கூடிய வீடியோக்கள் இதெல்லாம் லட்சக்கணக்கான நபர்கள் பார்க்குற மாதிரி பண்றாரு. இங்கிலாந்துல டோமி நடத்தின ஒரு மிகப்பெரிய போராட்டம், லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து இவர் வந்து பேசுகிறார். இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னால் ஃபண்ட் பண்ணப்படுது. இதுக்கு பின்னால் வந்து ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அப்படிங்கிறத உமாபதி அவர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரியான நபர்களை இப்படி தான் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து மெதுவாக சமூகத்துக்கு வேலை செய்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்துவார். இதில் அவர் சொல்லக்கூடியதில் மிக மிக முக்கியமான விஷயம், அதில் நான் பல வீடியோக்களும் வந்து நான் பார்த்தேன். தம்பி கேபிஒய் பாலா வந்து திடீர்னு ஒரு டேங்கர், ஒரு பெரிய வண்டிகை பக்கத்தில் ஒருத்தர் வந்து உணவு விற்பனை பண்ணுறவர், பார்சல் விற்பனை பண்ணுறவர் நிற்கிறாரு. இவர் டக்குன்னு போவார். டெய்லி இந்த வழியாக வாரதை நான் பார்க்குறேன், இன்றைக்கி என்ன உங்களுக்கு விற்கலையா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் தம்பி விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா சாப்பாடையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் நினச்சதை விட அதிகமாக காசு இருக்குன்னு சொல்லி அந்த காசை கொடுக்குறாரு. செலவு வச்சுக்கோங்க அப்படின்றாரு. அந்த பெரியவர், அவர் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு நபர், அவர் வந்து காலில் விழுறார். அப்போது இது என்ன மனநிலை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியலை. ஒரு வயதான மூதாட்டி வீட்டில் இருக்கிறாங்க. அந்த மூதாட்டிகிட்ட வந்து அரிசி சுமந்து கொண்டு போய் வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மளிகை சாமான்லாம் வச்சுட்டு இதை வந்து செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு வந்து கொடுக்குறாரு. இங்கே செய்யுங்க, நல்லது, நல்ல விஷயம். ஆனால் இதை இவ்வளோ பெரிய பேசுபொருளாக மாற்ற வேண்டிய, இதை வந்து ஒரு வணிக இதாக மாற்ற வேண்டிய தேவை எங்கே வருது அப்படிங்கிறது தான் நம்ம கேட்குறோம். இதில் எழக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், பலருக்கும் வண்டி கொடுக்குறதாக நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆட்டோ கொடுக்குறீங்க, ஆட்டோனுடைய நம்பர் வந்து மறைக்கப்படுது, திட்டமிட்டே மறைக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி திடீர்னு ஒரு பைக்கை கொடுக்குறீங்க. இதே வேலையை தான் வந்து ஆந்திராவை சார்ந்த ஹர்ஷா சாய் வந்து பண்ணிட்டுருக்கிறார். திடீர்னு ஒரு பெட்ரோல் பல்கில் போகிறாரு. பெட்ரோல் போட போகிறவங்க காசு இருக்கா, பெட்ரோல் நிரப்பிங்க, எவ்வளோ வேணுமோ நிரப்புங்க, திடீர்னு கொண்டு காசை கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலையை அவர் செய்கிறாரு. இங்கே கேபிஒய் பாலா வந்து அயனிங் கடை வச்சுருக்கிறவருக்கு வந்து அயன் பாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு பையில் வந்து காசு இருக்கான். திடீர்னு வந்து இவர் போகிறாரு. அந்த நபர் வந்து, தம்பி காசு இருக்குது உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்கிறாரு. இது புரியலை. எவ்வளவு நபர்கள் வந்து வலது கை செய்கிறத வந்து இடது கை தெரியக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் எவ்வளோ வேலைகள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பண்ண வேலையை விடவா நீங்கள் அதிகமாக செஞ்சுருக்கீங்க. சூர்யா அவர்கள் வந்து கல்விக்காக எவ்வளோ பெரிய வேலைகள் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சமூக மாற்றத்தையே மக்கள் மத்தியில் இளைஞர்களுக்கு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையை வந்து அவர் செய்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணாது. அந்த நபர்கள் அடுத்தடுத்த தலைமுறையில் வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக இயக்கமாகவே அது நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எதுவும் அவங்க வீடியோ போடலையே, இந்த மாணவருக்கு நாங்கள் பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லலையே. எவ்வளோ பேர் இதில் வந்து தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய அறிவை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த நாடகம்? திடீர்னு ஒரு ஏழை மீனவரை பார்க்குறீங்க, போட்டு உங்களுக்கு தான், படகு உங்களுக்கு தான், சுற்றி ஷாட் எடுக்கிறீங்க. எதற்காக?
இதில் தான் நமக்கு வந்து சந்தேகம் எழுந்தது. இதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலை வந்து நடக்கு. எல்லா நீங்கள் கொடுக்குறீங்கள அதிலேயே வந்து நம்பகத்தன்மை இல்லை, இதெல்லாம் டுபாக்கூர் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து குற்றச்சாட்டுறாங்க. நமக்கு வீடியோ பார்க்கும்போது அப்படி தானே தோணுது. மூத்த ஒரு ஆங்கர்கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு கேபி பாலா. சிங்கப்பூரில் வெளியில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒருத்தர் பார்த்து, தம்பி நீங்கள் கேபிஒய் பாலா தானே அப்படின்றாரு. ஆமாண்ணே. என்ன பண்ணுறாருன்னா கையில் கிடந்த மோதிரத்தை அப்படியே கலற்றி தந்துடுறாரு. அண்ணன் நான் இதெல்லாம் வாங்க மாட்டேண்ணே, இதெல்லாம் உங்களை பற்றி தெரியும் தம்பி, நீங்கள் கொடுங்க, யாருக்காவது கொடுங்க அப்படின்றார். என் புரியலை. இதன் மூலமாக நீங்கள் என்ன இந்த சமூகத்துக்கு சொல்ல முற்படுறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கு. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து நிச்சயமாக இதன் மூலமாக எழத்தான் செய்யும். உங்கள் பின்னால் சர்வதேச அரசியல் இருக்கா, சூழ்ச்சி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த அளவில் எனக்கு தெரியலை. ஆனால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடியதில் ஒரு அஜெண்டா இருக்குது. நீங்கள் செய்கிறீங்களா, தயவு செஞ்சு செய்யுங்க. வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாமல் செய்யுங்க. உங்கள் பின்னால் இல்லைன்னா மறந்து போய் ஏதாவது வீடியோ கேமரா எடுத்து யாராவது போடுறாங்களா இந்த மாதிரியெல்லாம் ஷாட்டெல்லாம்? எதுக்காக இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. இதில் தான் அவர் சொல்லக்கூடிய அந்த ஐயங்கள் எல்லாம் நமக்கு கூட எழுது. பல ஆம்புலன்ஸுகளையும் வந்து அவங்க நம்பரை அடித்து பார்க்குறாங்க, ஆம்புலன்ஸே கிடையாது. ஒரு ஆம்புலன்ஸு நம்பர் அடித்து பார்த்தாச்சுன்னு சொன்னால் அது விலை உயர்ந்த ஒரு வெளிநாட்டு கார். ஒரு ஆம்புலன்ஸை எடுத்து பார்த்தாச்சுன்னு சொன்னால் அது இன்னொரு ட்ரஸ்டினுடைய பேரில் இருக்குது. அதே ஒரு டுபாக்கூர் ட்ரஸ்ட் அப்படிங்கிறத பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை கேபிஒய் பாலா அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லை, இது சமூகம் சார்ந்த விஷயம். இது சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கக்கூடியது. நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து சமூகத்துக்காக மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் தாராளமாக செய்யுங்க. அதை வந்து இப்படி படம் காட்டுறது மூலமாக நீங்கள் வந்து செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களை போலப்பட்டவர்களின் என்னை போலப்பட்டவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இதை பற்றி உங்களுடைய கமெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.